இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விஜய் டிவில உருவான நீலக்குயில் சீரியல் மூலமா நடிகராகவும் கதாநாயகனாகவும் அறிமுகமான நடிகர் சத்யா எஸ்கே தற்பொழுது பிக் பாஸ் 8 நிகழ்ச்சியில போட்டியிட போறாரு. விஜய் சேதுபதி தொகுத்து வழங்க இருக்கிற பிக் பாஸ் 8 நிகழ்ச்சியில பங்கேற்கிற போட்டியாளர்கள் எல்லாருமே பிக் பாஸ் வீட்டுக்கு போயிட்ட நிலையில தற்பொழுது புதுசா சீரியல் நடிகர் சத்யா எஸ்கே ஒரு போட்டியாளரா பங்கு பெற்றிருக்காருன்ற தகவல் இப்போ கிடைச்சிருக்கு. நடிகர் சத்யா எஸ்கே ஜனவரி 3, 1993 சென்னையில பிறந்தவர். 31 வயசாகிற இவருக்கு சின்ன வயசுல இருந்தே நடிப்பு மேல இருந்த ஆர்வத்தின் காரணமா அதை கண்டிப்பா பின்பற்ற தொடங்கி இருந்தாரு. கல்லூரி படிக்கும் பொழுது கிடைச்ச மாடலிங் வேலைகளை செஞ்சவர் சில காலங்கள்ல தொலைக்காட்சி தொடர்களையும் நடிக்க தொடங்கினாரு. 2018 விஜய் டிவில புதுசா ஒளிபரப்பான சீரியல் நீலக்குயில். இந்த சீரியலுக்காக புதுமுக கதாநாயகர்களை தேடினப்போ நடிகர் சத்யா எஸ்கே அந்த கதாபாத்திரத்துக்கு பொருத்தமானவரா இருப்பாரு அப்படின்றது தெரிய வந்திருந்தது. அவரை கதாநாயகனா அறிமுகப்படுத்தி இருந்தாங்க. மற்றொரு ஹிட் சீரியலான வேலைக்காரன் சீரியல்ல 2 ஹீரோக்கள்ல ஒருத்தரா ரொம்பவே அருமையா நடிச்சிருப்பாரு நடிகர் சத்யா எஸ்கே. இந்த சீரியல்ல ஜெய்சூர்யா அப்படின்ற பத்திரிகையாளரா நடிச்சிருப்பாரு சத்யா. இவரோட நேர்த்தியான நடிப்பு இயல்பான தோற்றமும் இவருக்கு பின்னால பல வாய்ப்புகளை தேடி கொடுத்திருந்தது. குறிப்பா டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல ஒளிபரப்பாகிற கனாக்கானம் காலங்கள் தொடர்ல முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு வராரு. இவரு ஜீ தமிழ்ல ஒளிபரப்பாகிற அண்ணா தொடரிலும் நடிச்சிட்டு இருக்காரு. தமிழ் திரைப்படங்கள் மற்றும் தெலுங்கு மொழியிலையும் வளர்ந்துட்டு வர இயக்குநர்கள் கூட பணியாற்றிட்டு வர சத்யா அடுத்ததா நடிகர் நடன கலைஞர் பிரபுதேவா நடிப்புல உருவாகிற முசி அப்படின்ற படத்திலையும் ஆக்ஷன் கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இவரை பல தெலுங்கு மற்றும் தமிழ் ஆல்பம் பாடல்களை பார்த்திருக்கலாம். இவரோட மனைவி பல தெலுங்கு மற்றும் தமிழ் ஆல்பம் பாடல்கள்ல பார்த்திருக்கலாம். இவரோட மனைவி பாடகி NSK ரம்யாவை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. 2 பேரும் விஜய் டிவில நடந்த ஒரு நிகழ்ச்சியில சந்திச்ச அப்புறம் காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு தற்பொழுது ஒரு மகனும் இருக்காரு. பாடகி NSK ரம்யா பிக் பாஸ் 2 தமிழ் நிகழ்ச்சியில போட்டியாளரா பங்கு பெற்றாங்கன்றது குறிப்பிடத்தக்கது. இப்போ நடிகர் சத்யா எஸ்கே பிக் பாஸ் 8 நிகழ்ச்சியில கலந்து கொள்றது தன்னுடைய திறமைய வெளிக்காட்டுறதுக்கு அப்படின்னாலும் இந்த நிகழ்ச்சியை வெற்றியடைய அவர் நிச்சயம் ஒரு சமமான போட்டியாளரா சக போட்டியாளர்களுக்கு அமைவாரு. அவரோட மனைவியோட முன் அனுபவம் இவருக்கு நல்ல பாடமா அமைய இந்த நிகழ்ச்சியில அவரோட பங்கு எப்படி இருக்கும் அப்படின்றது பிக் பாஸ் நிகழ்ச்சி ஒளிபரப்ப தொடங்குனதும் மக்களோட வாக்குகளுக்கு தெரிய வரும். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.